வணக்கம். கரூர் மாவட்டம் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நிதி உதவியுடன் இயங்கக்கூடிய கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்திலிருந்து திருமுருகன் உழவியல் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிட்டுருக்கேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கனாக்கா இயற்கை சார்ந்த முறை விவசாயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தற்பொழுது பார்த்திங்கனாக்கா தற்போது நடைமுறை இருக்கக்கூடிய ரசாயனம் முறை சாகுபடியில் நிறைய இடர்பாடுகளை நம்ம விவசாயிகள் அன்றாடம் சந்தித்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனம் சார்ந்த முறை விவசாயத்தின் காரணமாக நம்மளோட மண் வளங்களை நம்ம நிறையா சீரழிச்சிட்டோம். அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா மண் வளங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் குறைந்து விட்டது, மண் வளங்கள் காக்கப்படவில்லை அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனை அடிப்படை கருத்தில் கொண்டு தான் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கு நம்ம இயற்கை முறை விவசாயத்தில் நம்ம விவசாயத்தை முற்றிலுமாக இயற்கை விவசாயத்துக்கு எப்படி நம்ம உட்கொள்கிறது, இயற்கை விவசாயத்துக்கு தேவையான முக்கியமான இடுபொருட்கள் என்ன, இயற்கை விவசாயத்தை நம்ம பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்ற மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சின்னதாக அதுக்கிட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு மண்ணோட தன்மை அப்படின்றது பார்த்திங்கனாக்கா மண்ணோட தன்மை அங்கக காரிமம் சொல்லக்கூடிய மண்ணில் உள்ள அங்கக காரிமத்தின் அடிப்படையில் தான் பார்த்திங்கனாக்கா மண்ணோட தன்மை நம்ம விளக்கப்படுறோம். அதாவது பார்த்திங்கனாக்கா பண்டைய காலங்களில் நம்மளோட முன்னோர் காலங்களில் மண்ணோட அந்த அங்கக கரிமம் அப்படின்றது குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3க்கு மேலே அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுறாங்க. ஆனால் தற்போது நடைமுறையில் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக நம்ம செய்யக்கூடிய விவசாய முறைகளில் அதிகப்படியான ரசாயன உரங்களை பயன்பாட்டின் காரணமாக என்ன ஆச்சுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அங்ககத்தன்மை குறைந்து விட்டது. அதாவது 0.28க்கு கீழே இருக்குது. அதாவது குறைந்தபட்சம் நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய அங்ககத்தன்மைன்றது 0.78% இருந்தால் மட்டுமே பார்த்திங்கனாக்கா அது கரிமம் அதிகமாக உள்ள மண் என்றும் விவசாயத்துக்கு ஏற்ற மண் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அது ஒரு குறியீடாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ தற்போது காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அது எல்லாமே நம்ம குறைந்து விட்டது அப்படின்றது நம்ம மண் ஆய்வு மற்றும் நடைமுறை இருக்கக்கூடிய நிறைய ஆராய்ச்சி மூலமாக அதை நிறுவனமாக்கியிருக்கு. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா விவசாயத்தில் விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம்னாக்கா உற்பத்திக்காக நம்ம பண்ணக்கூடிய விவசாயிகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கனாக்கா உரங்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூட்டை உரங்களை அதிகமான அளவில் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதே நேரங்களில் பயிரில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பண்ணுறதுக்காக பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள், களைகளை மேலாண்மை பண்ணுறதுக்காக களைக்கொல்லிகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காகவும் மகசூலை அதிகப்படுத்துறதுக்காகவும் ரசாயனம் சார்ந்த நம்ம நுண்ணூட்ட கலவைகள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள்லாம் நம்ம அதிகமான அளவில் பயன்படுத்திகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பயிர்களுக்கு மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் சரி, பயிருக்கும் சரி, சுற்றுச்சூழலுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் இது பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நிறைய விதமான ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகமான அளவில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லிகள் பயன்படுத்துவதில் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றதால நம்ம ஆராய்ச்சிகள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக மண் வளமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்கா மண்புழு, உழவனின் நண்பன் மண்புழு அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி பார்த்திங்கனாக்கா மண்புழு எந்த நிலங்களில், எந்த விவசாய நிலங்களில் அதிகமான அளவில் இருக்குதோ அந்த நிலங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வளமான மண்ணாக இருக்கும் அப்படின்றத கருதப்படுறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா மண்புழுக்கள் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ஒரு 3 விதமான மண்புழுக்கள் நம்ம மண்ணில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் ஒன்று பார்த்திங்கனாக்கா மேல்மட்ட புழு, நடுமட்ட புழு மற்றும் அடிமட்ட புழு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மேல்மட்ட புழு அப்படின்றது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய குப்பைகள், கழிவுகள், இலைத்தலைகள் எல்லாத்தையுமே மக்க வச்சு மீண்டும் பயிருக்கு உரமாக கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதன் மூலமாக அங்கக கரிமங்கள் அதிகப்படுத்தப்படுகிறது, பயிருக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் மேல் மண்ணில் இருக்கிறது அப்படின்னு உருவாக்கப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா நடுமட்ட புழு அப்படின்றது மண்ணை மேலும் கீழுமாக உழவு பண்ணக்கூடிய ஒரு புழுவாக நம்ம கருதப்படும். ஸோ அந்த புழுவானது கீழிருந்து மேல் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கியும் உழவு பண்ணும்பொழுது மண்ணில் காற்றோட்டங்கள் அதிகப்படியாக போவதற்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா மழை நீராக இருந்தாலும் சரி, நம்ம பாய்ச்சக்கூடிய நீராக இருந்தாலும் சரி பார்த்திங்கனாக்கா நீரை சேமித்து வைக்கிறதுக்காகவும், நீர்கள் ஊடுருவி செல்வதற்காகவும், பயிருடைய வேர்கள் பார்த்திங்கனாக்கா வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காகவும் பார்த்திங்கனாக்கா இந்த இடைமட்ட புல்கள் உதவிகரமாக இருக்குது அப்படின்ற சொல்ல வராங்க. பட் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா மண்புழுக்கள் மண்ணில் காணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அப்படி இயற்கை முறை விவசாயத்தில் உரங்களுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு இடுபொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தொழு உரம். நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கால்நடை கழிவுகள், அதாவது பண்ணை கழிவுகள், அதை ஒரு இடங்களில் நம்ம மக்க வச்சு அது மக்கும் குப்பையாக பயன்படுத்துகிறோம். சில இடங்களில் தொழு உரமாக பயன்படுத்துகிறோம். ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு 5 டன்னாவது நல்ல மக்கிய தொழு உரங்கள் நம்ம வயலில் இட்டு நம்ம உழவு பண்ணி விவசாயம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு கிலோ கூட நம்ம எந்த ரசாயன உரங்களும் பயன்படுத்த தேவையில்லை அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையாக நம்ம நிலங்களில் சத்துக்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும்
மண்ணில் இருக்கக்கூடிய பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்காக முதல்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடியது தொழு உரம், மக்கிய சாணக்குப்பை அல்லது தொழு உரம். ஒரு ஏக்கருக்கு 5 டன் அந்த அளவில் வந்து கடைசி உழவிலோ அல்லது வந்து விதைப்பிற்கு முன்போ நடவிற்கு முன்போ நம்ம வயலில் இட்டு நம்ம வந்து நடவு பண்ணாலோ நம்ம விதைகளை விதைத்தாலோ கண்டிப்பாக அது வந்து அந்த பயிர்களுக்கு வந்து சத்தாக மாறும் அப்படின்ற சொல்ல வராங்க. அதே நேரங்களில் வந்து நமக்கு தொழு உரம் கிடைக்காத பட்சத்துலையோ இல்லை அது குறைவான அளவில் கிடைக்கிற பட்சத்துலையோ அந்த குறைவாக கிடைக்கக்கூடிய தொழு உரத்தில் வந்து மண்புழு உரங்களை உற்பத்தி பண்ணி மண்புழு உரங்களாக கொடுக்கும்பொழுது கூடுதலாக 3 மடங்கு நமக்கு சத்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த மண்புழுக்கள் அப்படின்ற மண்புழு உரங்கள் தயாரிக்கிறதுக்கான நிறைய விதமான வகைகள் இருக்குது. ஸோ விவசாயிகளே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய தோட்டங்களில் அவங்களுடைய நிலங்களில் ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா மண்புழு உரம் தயாரிக்க தொட்டி அமைத்து அதில் வந்து மண்புழு உரங்களை தயாரித்து அவங்க வயலுக்கு இடும்பொழுது கண்டிப்பாக அது வந்து குறைந்த செலவிலே வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு விவசாயத்தில் வந்து உற்பத்தி செலவை வந்து குறைக்க முடியும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ அப்படி மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சிமெண்ட் தொட்டி முறைன்னு சொல்ல வரும். நம்மளுடைய பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொட்டி அமைச்சு அதில் நம்ம வந்து மண்புழு உற்பத்தி பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்பாலின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக் அதன் மூலம் அதை அமைச்சு அதன் வழியாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். சில நேரங்களில் வந்து ரொம்ப குறைந்த அளவில் வந்து நம்ம வீட்டு காய்கறி தோட்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இந்த ரிங் தொட்டி சொல்லக்கூடிய நம்ம சாதாரணமாக ஒரு ரிங் அமைப்பில் உள்ள ஒரு தொட்டியை அமைச்சு அதில் பயன்படுத்தலாம். இல்லை இந்த 3மே பயன்படுத்தாத பட்சத்தில் வந்து எளிய முறையில் நம்மளோட பண்ணையில் இருக்கக்கூடிய மரத்தடி நிழலில் ஒரு தென்னந்தோப்பாக இருக்கலாம், மாந்தோப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிழல்களில் வந்து பார்த்திங்கனாக்கா குவியல் முறையில் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சாணக்குப்பையை வந்து குவியல் மாதிரி அமைச்சு அதில் மண்புழுக்கள் இட்டு அதில் உற்பத்தி பண்ணி நம்ம திரும்ப வயலுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதே தொழு உரங்கள் அப்படின்னு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 5 டன் நம்ம பயன்படுத்துகிறோம். இதே மண்புழு உரமாக பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 2 டன் மட்டும் பயன்படுத்தினா போதும். ஸோ 2 டன் வந்து ஒரு ஏக்கருக்கு மண்புழு உரம் இட்டு நம்ம விவசாயம் பண்ணும்பொழுது நம்ம ரசாயன முறைகளில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களையுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இயற்கை சார்ந்த முறை தொழு உரம் மற்றும் மண்புழு உரம் மூலமாக நம்ம பயிருக்கு பெறப்படலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய தொழு உரம் மற்றும் மண்புழு உரங்கள் மண்ணில் இடுவதனால மண்ணில் இருக்கக்கூடிய மக்காத சில நுண்ணுயிர்கள், குப்பைகள், கழிவுகள், பண்ணை கழிவுகளை கூடும்போது மீண்டும் மக்க வச்சு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து பெருக்கமடைய செய்ய வந்து உங்களுக்கு. ஸோ அதனால் இது பெரும் நன்மையாக இருக்குது. வந்து ரசாயன உரங்கள் அப்படின்றது வந்து அப்பொழுதே தேவைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உணவாகும். ஆனால் இயற்கை முறையில் இந்த தொழு உரமோ சாணக்குப்பையோ மண்புழு உரமோ அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ஒரு நிரந்தர உணவாக நம்ம கொடுக்குறோம். ஸோ மண்ணுக்கு உணவு கொடுக்கும்போது மண் அதை உண்டு அது மீண்டும் பார்த்திங்கனாக்கா நுண்ணுயிர்களை பெருக்கி அதன் வழியாக வந்து மண்ணுக்கும் ஊட்டம் அளித்து பயிருக்கும் ஊட்டம் அளித்து நமக்கும் ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வந்து ஸோ இது வந்து நம்ம பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய ஒரு முறை. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா விவசாயிகள் அதிகமான உள்ள பூச்சி மருந்து மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். பயிரில் வந்து இப்போது ஒரு விதமான அங்கக இடுபொருட்களில் வந்து தொழு உரம் மண்புழு உரத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து ஜீவாமிர்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஜீவாமிர்தம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா மண்ணுக்கு வந்து உயிர் நாடின்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஸோ மண்ணுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு அமிர்தம் அது வந்து ஜீவாமிர்தம் அப்படின்றத சொல்லுவோம். அது வந்து ஜீவனுள்ள மண் அப்படின்னு சொல்லுவோம். உயிருள்ள ஒரு நுண்ணூட்ட கலவையை தான் நம்ம மண்ணுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஜீவாமிர்தம் அப்படின்றத வந்து தொடர்ந்து நம்ம பயிருக்கு வந்து ஒரு மாத கால இடைவேளையில், அதாவது 30 நாளுக்கு இடைவேளையில் தொடர்ந்து நம்ம பயிருக்கு கொடுக்கும்பொழுது மண்ணும் வளம் பெறும், மண்ணிற்கு ஒரு நுண்ணுயிர்களும் வளம் பெறும். அதனால் மண்ணுக்கு தேவையான பயிருக்கு தேவையான சத்துக்களையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஜீவாமிர்தம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமாக நம்மளோட பண்ணை கழிவில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கால்நடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், வெல்லம், பயிறு மாவு, தண்ணி. ஸோ இது 5 கலவையும் கலந்து ஒரு கலவையை தான் பார்த்திங்கனாக்கா நம்ம ஜீவாமிர்தம் அப்படின்ற சொல்ல வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 48 மணி நேரத்தில் அது ரெடி ஆகிடும் நமக்கு. அது ரெடியான அந்த 48 மணி நேரத்தில் ரெடியான அந்த ஜீவாமிர்தத்தை ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் அளவில் வந்து நம்ம வயலில் கொடுக்கும்பொழுது மண்ணோடைய மேற்பரப்பில் பரவி அதன் வழியாக நுண்ணுயிர்களை உண்டு அதன் வழியாக பயிருக்கு பார்த்திங்கனாக்கா சத்துக்களை கொடுக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வேளாண்மையில் ஒரு முக்கியமான இடுபொருள். இது அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம கொடுக்கலாம். ஸோ நெல், தோட்டக்கலை பயிர்கள், விவசாய பயிர்கள், கால்நடை பயிர்கள், மரப்பயிர்கள், அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம வந்து இதை தாராளமாக கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தி அப்படின்னாக்கா பிஜாமிர்தம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடுபொருள். ஸோ அந்த பிஜாமிர்தம் அப்படின்றது வந்து விதை மூலயமாக பயிருக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு பொருள்.
விதை மூலியமாகவே அதுக்கு தேவையான உணவுகளை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பார்த்திங்கன்னா பிஜாமிர்தம் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ அந்த பிஜாமிர்தம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக நம்ம கோமியம், சாணம், சுண்ணாம்பு மற்றும் வரப்பு மண்ணுகளை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு இடுபொருள். ஸோ விதைகளை வந்து இந்த பிஜாமிர்தம் சொல்லக்கூடிய இந்த கரைசலில் வந்து விதைகளை ஊற வச்சு நம்ம விதைப்பு பண்ணும்போது விதை மூலம் பரவக்கூடிய பூச்சி நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே நேரங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா விதை மூலயமா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்காகவும் பார்த்திங்கனாக்கா அந்த பிஜாமிர்தம் சொல்லக்கூடிய இடுபொருளை முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ விதை நேர்த்தி செய்து நம்ம அதை பயன்படுத்தலாம். அதன் பிறகு ஒரு முக்கியமான இடுபொருள் பார்த்திங்க அப்படின்னாக்கா பஞ்சகாவியன்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள். ஸோ இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து பெருமளவில் பேசக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கனாக்கா பஞ்சகாவியம். நிலம் மூலயமாக நமக்கு கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் நம்ம பார்த்தோம். தொழு உரம், மண்புழு உரம், ஜீவாமிர்தம் பயன்படுத்தணும். அது மட்டும் பார்த்திங்கன்னா விதை மூலயமா பிஜாமிர்தம் பயன்படுத்தணும். ஸோ இதுவுமே பார்த்திங்கனாக்கா பஞ்சகாவியன்னு சொல்லக்கூடிய இந்த இடுபொருள்னு பார்த்திங்கனாக்கா நம்ம நிலம் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம், நீர் வழியாகவும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து மேலே இலைப்பரப்போல் வந்து தெளிப்பு மூலியமாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த பஞ்சகாவியன்னு சொல்லக்கூடிய இந்த இடுபொருளோட முக்கியமான வேலை பார்த்திங்கனாக்கா ஒரு 2 வேலைகளை முக்கியமாக பண்ணுது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 75% வந்து பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை பண்ணிகிட்ருக்கும். ஸோ ஒரு 25% வந்து பயிரில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சின பூச்சிகளை வந்து கட்டுப்படுறதுக்காக இந்த பஞ்சகாவியா அப்படின்ற ஒரு இடுபொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த பஞ்சகாவியா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான இடுபொருள் தான். இயற்கை விவசாயத்தில் மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது மாட்டு சாணம், பசுமாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், அதிலிருந்து வரக்கூடிய நெய். ஸோ இந்த 5 விதமான முக்கியமான இடுபொருளை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த பஞ்சகாவியா. ஸோ இதை வந்து ஒரு மாத அளவில் வந்து இதற்கான தயாரிப்பு முறைகளை பண்ணி அதை எடுத்து நம்ம வயலுக்கு நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 20 ml அந்த அளவில் நம்ம கலந்து இலை வழியாக பயிருக்கு தெளிக்கும் பொழுது பயிரில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். அதே நேரங்களில் அதில் இருக்கக்கூடிய இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதே நீர் வழியாக நம்ம நிலம் வழியாக கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் அளவில் வந்து நில வழியாக நம்ம ஊற்றி வயலில் கொடுக்கும்பொழுது அதன் வழியாகவும் பார்த்திங்கனாக்கா நம்ம சத்துக்களை வந்து பயிருக்கு நம்ம கொடுக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா பயிரில் வரக்கூடிய பூச்சிகள் முக்கியமாக நம்ம பேசப்படுறோம். ஸோ பூச்சிகள் 2 விதமாக நம்ம பேசப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா பூச்சிகள் வந்து பயிரை வந்து உண்டு சாப்பிடக்கூடிய, இரண்டாவது பார்த்திங்கன்னா புழுக்கள். ஸோ 2 விதத்தில் வந்து நம்ம பயிரில் வந்து சேதத்தை விளைவிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமாக வந்து பூச்சி விரட்டின்னு சொல்லக்கூடிய இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி நம்முடைய தோட்டங்களில் நம்ம தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய முக்கியமான அதாவது கசப்பான இலைகள், ஆடு திங்காத இலைகள், பால் வரக்கூடிய உடைச்சா பால் வரக்கூடிய இலைகள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகள்லாம் பறித்து அதை கோமியத்தில் ஊற வச்சு நம்ம ஒரு கஷாயமாக தயாரித்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கும்பொழுது அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி அளவில் கலந்து கொடுக்கலாம். அதிகபட்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது ஒரு 50 மில்லி அளவில் நம்ம கலந்து கொடுக்கலாம். ஸோ அது இலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக வேம்பு, நொச்சி, நம்மளுடைய சோத்து கற்றாழை, ஆடாதோட வேலிப்பருத்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒடிச்சாப்பால் இருக்கக்கூடிய ஆடு தின்னாப்பாலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான இலைகளையுமே நம்ம பறித்து அதை நுணுக்கி அதை வந்து கோமியங்களில் ஊற வச்சு அதில் வந்து சாறு பிழிஞ்சு நம்ம பயிர் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அதோட பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து ஒரு முக்கியமான கரைசல் ஒன்று இருக்குது. அதுதான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல். அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த 3 சமபங்கள் எடுத்துக்கொண்டு ஸோ அதனை விட 2 மடங்கு கோமியம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பொருட்களையும் அதாவது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3 தனித்தனி விழுத அரைச்சி 2 மடங்கு கோமியத்தில் ஊற வச்சு குறைஞ்சபட்சம் 7லேருந்து 14 நாட்கள் ஊற வச்சு அதை கஷாயமாக எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லியன் கலந்து நம்ம அடிக்கும்பொழுது புழுக்களையும் மற்ற பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் பார்த்திங்கனாக்கா மீன் அமிலம். ஸோ விவசாயிகள் வந்து உற்பத்தியில் வந்து விவசாயத்தை நிறைய உற்பத்தி பண்ணிவிடுவோம். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா அதிகமான பூக்கும் திறனை கொடுக்க முடியல, காய்ப்பு திறனை அதிகமாக கொடுக்க முடியலன்ற ஒரு கவலைகள் விவசாயத்தில் இருக்கும். ஸோ அப்படி இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு இடுபொருள் பார்த்திங்கனாக்கா இந்த மீன் அமிலம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடுபொருள் பார்த்திங்கனாக்கா பயிருக்கு தேவையான முக்கியமான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா பூக்கும் திறனை அதிகப்படுத்தக்கூடியது. காய்களை வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய தன்மையை கொடுக்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து இப்போ கத்திரி இருக்குது அப்படின்னாக்கா மணப்பாறை கத்திரிக்காய் அப்படின்னாக்கா அந்த கலர் கொடுக்கும். வந்து கண்ணாடி கத்திரிக்காய்னா அதனுடைய கண்ணாடி அந்த கலர் கொடுக்கும். உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு ரகங்கள் சார்ந்த அதனுடைய ஒரிஜினாலிட்டி சொல்லக்கூடிய அந்த உண்மைத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பார்த்திங்கனாக்கா இந்த மீன் அமிலம்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ இந்த மீன் அமிலம்ன்ற நம்ம அன்றாடம் ரொம்ப சின்ன விஷயம் தான், ஒன்றும் இல்லை. மீன் கழிவுகள் மற்றும் வெல்லம் சம பங்கை எடுத்து ஒரு பேரலில் வச்சு நம்ம ஒரு காற்று போகாமல் ஒரு 15லேருந்து 30 நாட்கள் அளவில் நம்ம ஒதுக்க வச்சு அதன் பிறகு அதை வடித்து
எடுக்கக்கூடிய முக்கியமான இடுபொருள் தான் அந்த மீன் அமிலம். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 15 மில்லி அளவில் கலந்து நம்ம பயிருக்கு தெளிக்கும் பொழுது பூக்கிறதுக்கு முன்பும் பூற்ற பிறகும் நம்ம தெளிக்கும் பொழுது நல்லா பூக்கும் திறனை அதிகப்படுத்தும். அதே நேரங்களில் பார்த்திங்கனாக்கா பூத்த பிறகு இந்த மீன் அமிலம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய சார்பு பூச்சிகளை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடுபொருள் பார்த்திங்கனாக்கா மீன் அமிலம். ஸோ விவசாய மத்தியில் பெருமளவில் ஒரு வரவேற்பு பெற்ற இயற்கை விவசாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடுபொருள் பார்த்திங்கனாக்கா நம்ம மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடுபொருள். ஸோ இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதிகமான மகசூல், குறைந்த செலவில் அதிகமான மகசூல் கண்டிப்பாக நம்ம பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஒரு இடுபொருட்களை நம்ம பார்த்தோம். இந்த முக்கியமான இடுபொருட்கள் எல்லாமே விவசாயம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இயற்கை விவசாயத்தில் நிறைய முன்னோர்கள், நிறைய சமூக ஆர்வலர்கள், நிறைய தன்னாளர்கள் நிறைய விதமான இடுபொருட்கள் எல்லாமே புது அனுபவங்கள் மூலயமாக நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இருப்பினும் கூட பார்த்திங்கனாக்கா விவசாயத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு நம்ம சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா செலவை குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு முக்கியமான இடுபொருள் மட்டும் விவசாயிகளுக்கு நம்ம அறிவுறுத்தியிருக்கேன். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி முக்கியமாக சாணக்குப்பை, தொழு உரம், மண்புழு உரம், அதன் தொடர்ந்து ஜீவாமிர்தம், பிஜாமிர்தம், பஞ்சகாவியா, இயற்கை பூச்சி விரட்டி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல், மீன் அமிலம். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு 9 வகையான இடுபொருட்களை மட்டும் நம்ம வயலில், தோட்டத்தில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு கைவிடு அளவு கூட நம்ம எந்த விதமான ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்தாமல் கண்டிப்பாக குறைந்த செலவில் அதிக மகசூலோட நஞ்சில்லாத உணவை நம்ம உற்பத்தி பண்ணி நிறைவாக நம்ம நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம விவசாயத்தை கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தோட இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களை தொடர்பு கொள்ள வேறு ஏதேனும் இயற்கை சார்ந்த முறை விவசாயம் சார்ந்த சம்பந்தங்களுக்கு தொடர்பு கொள்ள என்னோடய தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 96 59 09 83 85. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 96 59 09 83 85. நன்றி, வணக்கம்.